அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு அரபிக் ரைஸ் தான் பார்க்க போறீங்க. சிக்கன் கப்ஸா. ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் கப்ஸா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சிக்கன வந்து 4 பீஸா போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1 1/4 கிலோ கிட்ட நான் சிக்கன் எடுத்திருக்கேன். 6 பீஸ் போட்டு. ஸோ இங்க வந்து ஒரு 3 வீட்டுக்கு சாப்பாடு குடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால வந்து நான் ஒரு 6 பீஸ் கிட்ட நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்ப இந்த 6 பீஸையும் பார்த்தீங்கன்னா, நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கத்தியால் பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போதும் நல்லாயிருக்கும். உள்ளே வந்து உப்பு உரப்பு எல்லாமே இறங்கியிருக்கும். இந்த சதை பீஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னாக்கா உள்ளே வந்து ஒரு மாதிரி உரப்பு உப்புலாம் ஏறாத அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லா சிக்கனையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கப்ஸா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 1 கிலோ பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து சீரக சலா ரைஸ் எடுத்துக்கக்கூடாது. பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 1 கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் 1 ஹவர் அப்படியே ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு ரைஸ் நல்லா லென்த்தாக வரும். இப்போ 3 தக்காளி பார்த்தீங்கன்னா, பேஸ்ட்டா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளி பேஸ்ட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கப்ஸாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து தக்காளி வந்து அதிகமா தான் போடணும். தக்காளிய விட வந்து தக்காளி பேஸ்ட் அதிகமா போடணும். பட் என்கிட்ட தக்காளி இருந்ததுனால தக்காளி கொஞ்சம் அதிகமாவே நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கப்ஸா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். 150 கிராம் கிட்ட நான் வந்து ஆயில் ஊத்துறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் வந்து நெய் சேர்க்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா, நான் எடுத்திருக்க வெங்காயம் வந்து பெரிய சைஸா எடுத்திருக்கேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெறையாவே இருக்குது. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனா வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு தான் போடுறேன். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா போணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆயில்லயே நம்ம வந்து மொளாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் மொளாத்தூள் சேர்த்துருக்கேன். கிரஷ் பண்ண மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. அப்போ வந்து நம்ம பார்க்கறதுக்கு ரைஸ் நல்ல கலரா இருக்கும். ஸோ அதனால தான். இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கிட்ட நான் வந்து தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட தக்காளி கம்மியாக போட்டு தக்காளி பேஸ்ட்டு கூட அதிகமாக போடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து போட்டுக்கலாம். நான் உப்பும் போட்டிருக்கேன். ஸோ நீங்க வந்து உப்பு போட்டுக்கோங்க. வாஷ் பண்ண சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கப்ஸா மசாலா தான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி அரைச்சோல்ல மிக்ஸி ஜார். ஸோ அதை கழுவி வந்து நான் தண்ணி தான் ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றி நீங்கள் இதுலேயே வந்து ரைஸுக்கு தண்ணி அளந்தும் வைக்கலாம். பட் நான் வந்து தனியாக ரைஸை வந்து வடிச்சிட்டு தான் சேர்க்க போறேன். நம்ம வந்து பிரியாணிக்கெல்லாம் சோறு வந்து வடிப்போம்ல, அந்த அளவுக்கு இல்ல. இது ஜஸ்ட் நம்ம வந்து தண்ணீல போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமே வந்து இந்த ரைஸை வந்து நான் வடிச்சிட்டு இது கூட சேர்க்க போறேன். இந்த சிக்கன் கூட. இந்த சிக்கன் மசாலால பார்த்தீங்கன்னா, உப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் வேகுற அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ரைஸுக்கு வந்து தண்ணி வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா சூடு வரட்டும். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் தான் சூட் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த சைடை வந்து இப்போ வந்து தண்ணி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நான் அப்படியே வடிச்சிட போகிறேன். நான் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, இது வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமே நம்ம வடிச்சிடணும். ஏன்னா அதில் தண்ணி நிறையா இருக்கு. ஸோ அதனால தான்.
எதனால இந்த மாரி நம்ம வடிச்சுட்டு சேர்க்கணும் அப்படின்னாக்கா, அதிலேயே போடலாம். பட் அதிலேயே போட்டாக்கா ஆறுனாக்கா கொஞ்சம் ஒரு மாரி ஸ்டிக்கியா இருக்கா மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி நம்ம வந்து வடிச்சுட்டு போடும்போது நல்லாருக்கும். அதனால தான். இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த சிக்கன மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். தனியா வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். அப்படியும் போட்டாலும் போடலாம். பட் தனியா ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராவே இருக்கும். அதனால தான். இப்ப எல்லா சிக்கனும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம்ல ரைஸ் அத வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப நான் வச்சிருக்க தண்ணிக்கும், இந்த ரைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து இப்ப ரைஸ போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரை லெமன் போடணும். பட் நான் போட மறந்துட்டேன். ஸோ, அதனால வந்து இப்போ வந்து பச்சை மிளகாவும், ட்ரை லெமனும் தான் சேர்க்கிறேன். ஸோ, முன்னாடியே நீங்க தாளிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரை லெமன் சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவரே இந்த ட்ரை லெமன்ல தான் இருக்கு. ஸோ, மறந்துறாதீங்க. இப்போ இந்த ரைஸ்ல உள்ள தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம், நம்ம வந்து கொஞ்சமா வந்து நெய் தான் சேர்க்க போறேன். லாஸ்ட்டா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இத அப்படியே நம்ம வந்து தம்ல வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து இத டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்படியே தம்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வந்து தனியா எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த சிக்கனுக்கு வந்து ஒரு மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 1 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். கப்ஸா மசாலா பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் தான் நான் சேர்க்கிறேன். கொஞ்சமா ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல சிக்கன், அந்த சிக்கன்ல பார்த்தீங்கன்னாக்கா, மேல வந்து தடவி விடுங்க. நல்லாருக்கும். ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா கலர்ஃபுல்லாவும், நல்லா அ உரப்பாவும் நல்லா சூப்பரா இருக்கும். ஸோ, அதனால தான். இப்ப வந்து நான் வந்து இத வந்து இந்த சிக்கன வந்து நான் ஃப்ரை பண்ணல. நான் வந்து அவன்ல தான் வைக்கிறேன். ஸோ, உங்ககிட்ட அவன் இல்ல அப்டின்னாக்கா, நீங்க தோசை கல்ல வந்து கொஞ்சமா ஆயில் ஊத்தி ஃப்ரை பண்ணுங்க. அதுவும் நல்லாருக்கும். இந்த சிக்கன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10 மினிட்ஸ் அவன்ல வச்சு எடுக்க போறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கனும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம வெளியில எடுத்துடலாம். இப்போ ரைஸும் பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பரா தம் ஆயிடுச்சு. இந்த ரைஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து சார்கோல் தான் வைக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் வந்து ரைஸ வந்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ரைஸ பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குல்ல. இதுல வந்து சார்கோல் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாருக்கும். பட் கப்சாக்கு வந்து சார்கோல் வைக்க மாட்டாங்க. நான் வந்து வப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா வைங்க. அப்படி இல்லன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ரைஸ் வந்து தண்ணிலாம் கரெக்ட்டா நல்லா உதிரி உதிரியா பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சார்கோல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். சார்கோல் வைக்கும்போது அந்த சிக்கனையும் எடுத்து வச்சிடணும். அப்பதான் அந்த சிக்கன்லயும் வந்து அந்த அந்த வாடை வந்து ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப நான் எல்லா சிக்கனையும் எடுத்து வச்சுட்டு, சார்கோல் எடுத்து வைக்க போறேன். நான் கொஞ்சமா தான் ஆயில் ஊத்திக்கலாம் சார்கோல் வச்சதுக்கப்புறம். வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். நமக்கு ரொம்ப ரொம்ப யம்மியான ஒரு அரபிக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கப்ஸா. இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஃபிஷ் கப்ஸா வந்து போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல பார்க்கல அப்படின்னாக்கா நீங்க பாருங்க. இந்த கப்ஸா ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராவே வரும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.